ஒரு புறம் கலை இலக்கிய செயல்பாட்டோடு சேர்ந்து இயங்குவது, இன்னொன்று வெறும் எழுத்தோடு நிற்பாமல் சமூக செயல்பாட்டிலும் தன்னை இணைத்துக் கொள்வது என்று வாழ்ந்த இரு பெரும் தலைவர்களுடைய இறப்பு தாமியசாவுக்கு என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியான, தாங்க முடியாத ஒரு பெரும் துயரத்தினுடைய காலமாக இது மாறிவிட்டது. பல்வேறு கட்டுரைகளும் வரலாற்று சம்பவங்களையும் தொடர்ச்சியாக எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்த தோழர் நந்தலாலனுடைய மறைவு தாமியசாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதுல இருந்து வெளிவரவுக்கே காலதாமதமாச்சு. இதற்கு நடுவுல ஒரு வார காலத்தில் தோழர் நாரும்புநாதனுடைய இழப்பு. தாமியசாவுடைய மாநில விருது என்பது பரியேறும் பெருமாள் படத்தில் நடிச்ச அந்த தங்கராசு அவர்களுக்கு என்பது வழங்கப்படுது. நேரடியாக அந்த விருதை நேரடியாக கொடுப்பதற்காக வீட்டுக்கு போகும்போது ஒரு குடிசை வீடு. அவருக்கு அந்த கூத்துக்கலையை தவிர வேற எதுவுமே தெரியாது. 50 ஆண்டு காலம் தென் மாநிலம் முழுக்க, பகுதி முழுக்க கூத்தின் மூலமாகவே தன வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த, வேற வேலைக்கும் பெருசா போக தெரியாத அந்த கலைஞனுக்கான வாழ்வு மிக கொடூரமான வாழ்வு இருப்பதை பார்த்து உடனடியாக அன்னைக்கே திருநெல்வேலி கலெக்டரை பாக்குறாரு, பேசுறாரு. கலெக்டர் நேரடியா கூட்டிட்டு வந்து அவர் வீட்டை காட்டுறாரு. ஒரே வாரத்தில் வீடு கட்டுவதற்கான ஏற்பாடு செய்து தன் வாழ்நாள்ல ஒரு டார்ச் வீட்டுல, ஒரு சிமெண்ட் வீட்டுல வாழ்வோம்னு ஒருபோதும் தங்கராஜ் நினைச்சிருக்க மாட்டார். அப்படியான ஒரு கனவை சாத்தியப்படுத்திய ஒரு பெரிய பணியை செய்தது தோழர் நாரும்புநாதன். தாமியசாவினுடைய 2 மிக முக்கியமான தலைவர்கள் ஒரு வாரத்தில் அடுத்தடுத்து காலமானது உண்மையாகவே ஒரு பெரிய மனச்சோர்வை தோழர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. தோழர் நந்தலாலா அவர்கள் தாமியசாவினுடைய மாநில துணை செயலாளராக, தலைவராக நீண்ட காலம் அமைப்பில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான தோழர். தமிழ்நாட்டில் மைய பகுதி என்று எடுத்துக்கொண்டால் அது திருச்சி தான். தாமியசாவுடைய மாநில நிகழ்வு எதை திட்டமிட்டாலும் அது சென்னை அல்லது திருச்சியை நோக்கிதான் இயல்பாகவே வரும். பெரும்பாலும் தமிழகத்தைச் சேர்ந்த எல்லா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் அதிகபட்சமாக ஒரு 5 மணி நேரத்தில் சேரக்கூடிய இடமாக திருச்சி இருப்பதனால் பல மாநில நிகழ்வுகளை நாம் அங்குதான் நடத்தினோம். கடைசியாக இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக மிக முக்கியமான ஒரு நாள் மாநாட்டை நடத்தினோம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மிக முக்கியமான எழுத்தாளர்கள், ஆளுமைகள் எல்லோரும் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி. அதே போல இன்னொரு தமிழர் உரிமை சம்பந்தமான ஒரு பெரிய நிகழ்ச்சி என்பதையும் நாம் நடத்தினோம். இப்படி திருச்சி நிகழ்ச்சி என்று நாம் யோசித்தாலே அது நந்தலாலா இருக்காரு, நந்தலாலா பார்த்துருவாரு என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். காரணம், நந்தலாலாவுக்கு இருந்த ஒரு பெரிய தொடர்பு. அவர் அந்த தொடர்பை பயன்படுத்தி அது அமைப்புக்கான தொடர்பாக, அமைப்புக்கான பயனாக மாற்றுவதில் நந்தலாலா ஒரு பெரிய பணியை அமைப்பு பணியாக செய்து கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அவர் பேசாத மாவட்டங்களோ அல்லது புத்தக கண்காட்சிகளோ இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசினார் என்றால் இந்த 1 மணி நேரத்தில் மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய ஏதாவது ஒரு கதையையோ அல்லது மிக முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவத்தையோ தனது பேச்சின் ஊடாக சொல்லி மக்களை என்னன்னா அரசியல் மயப்படுத்துவதில் நந்தலாலா மிக முக்கியமான ஒரு பணி என்பது இருக்கும். ஒரு பெரிய வீச்சான பேச்சா எதுவும் இருக்காது. அப்படியே பேச்சின் வாக்குல ரொம்ப கலகலன்னு அந்த அரங்கத்தை வைத்துக்கொண்டே, அது குறிப்பாக கோயம்புத்தூர்ல திரை நடிகர் திலகம் எம்.ஆர். ராதாவுக்கு ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்துறோம். இலக்கிய சந்திப்புல தாமஸ் கிளப்ல தான் நடந்துச்சு. ஒரு 10 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், அதோடைய 100ஆண்டுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒட்டி நம்ம நடத்தின போது ஒரு மணி நேரம் அவர் பேசினார். இந்த 1 மணி நேரம் அந்த அரங்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும் ஒரு பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டே இருந்தாங்க. அவ்வளவு சிரிப்பு, சிரிச்சு எல்லாரும் வயிறு வலி தாங்களே வெளியே சிரிச்சு மறுபடியும் உள்ள உட்கார்ந்தாங்க. அப்படி ஒரு அரங்கத்தை எப்படி தன் வயப்படுத்தி அந்த நிகழ்வை நடத்துவது என்ற ஒரு தேர்ந்த சொல்மிக்க நபராக தோழர் நந்தலாலா இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் சார்ந்திருக்கக்கூடிய திருச்சி குறித்து ஆனந்த விடல மிக முக்கியமான ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரை புத்தகமா ஒரு பெரிய விற்பனை என்பது இந்த காலத்தில் நடந்த புத்தகத்தில் நந்தலாலாவுடைய ஒரு புத்தகம் மிக முக்கியமானது. தொடர்ச்சியாக பல்வேறு கட்டுரைகளும் வரலாற்று சம்பவங்களையும் தொடர்ச்சியாக எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்த தோழர் நந்தலாலனுடைய மறைவு தாமியசாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த இழப்பின் ஊடாக அதுல இருந்து வெளிவரவுக்கே காலதாமதமாச்சு. இதற்கு நடுவுல ஒரு வார காலத்தில் தோழர் நாரும்புநாதனுடைய இழப்பு.
உண்மையால் ஆறுமுகநாதன் வந்து எப்போதுமே ஒரு சிரித்த முகம் தான். அவர் அநேகமா அவர் கடிஞ்சு பேசினதை நான் பார்த்ததே இல்லை. யார்ட்டையும் கடிஞ்சு பேச மாட்டார். அவருடைய கதைகள், சிறுகதைகளை வாசிக்கும் பொழுது அவ்வளோ அற்புதமான உணர்வுகளை கடத்தக்கூடிய கதைகளாக அவருடைய பல கதைகள் என்பது இருக்கு. தோழர் அரும்புநாதன் வெறும் படைப்பாக மட்டும் இல்லாமல் களச்செயல்பாட்டிலும் அவருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு என்பது இருந்து கொண்டே இருந்தது. சமீபத்தில் நடந்த புற உலகம் புனை உலகம் சொல்லிட்டு ஒரு 5 நாட்கள் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில நம்ம வந்து என்னன்னா ஒரு பாபநாசத்துல ஒரு கேம்ப் வச்சிருந்தோம். மாநிலம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 150 170 டெலிகேட் கலந்துக்கிட்டாங்க. 5 நாளும் வந்து சிறுகதைகளை எப்படி எழுதுவது, கவிதை எப்படி எழுதுவது, நாவல் எப்படி எழுதுவது என்று முகாம். இந்த முகாம்ல வந்து என்னன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த பெரிய இலக்கிய ஆளுமைகள் சொல்லக்கூடிய அத்தனை பேரும் அந்த முகாம்ல இருக்காங்க. எல்லாரும் தனித்தனியா அவங்களுடைய வகுப்பு எடுத்தாங்க. இவங்க எல்லோரையும் ஒருங்கிணைப்பது, வந்தக்கூடிய இந்த 150 டெலிகேட்டுக்குமான உணவு ஏற்பாடு, தங்கறக்கு ஏற்பாடு என்று ஒரு பெரிய பொருட்செலவை மிக சாதாரணமாக அவர் கையாண்டு அது மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார். 1 வருஷம் கூட ஆகல. அதே போல அவருடைய செயல்பாடுகளை வந்து என்னன்னா தாமியசாவுடைய மாநில விருது என்பது கலைச்சுடருக்கான விருது அந்த ஆண்டு வந்து பரியேறும் பெருமாள் படத்தில் நடிச்ச அந்த தங்கராசு அவர்களுக்கு என்பது வழங்கப்படுது. அவரை முன்ன பின்ன சந்திச்சதில்லை, அவர் பார்த்ததில்லை. வந்துச்சு நேரடியாக அந்த விருதை நேரடியாக கொடுப்பதுக்காக வீட்டுக்கு போகும்போது ஒரு குடிசை வீடு. இந்த குடிசையில வந்து என்னன்னா மழை பெஞ்சிச்சுன்னா வீட்டுல இருக்க முடியாது, பக்கத்துல கோயில போய் எல்லாம் தங்கிக்குவாங்க. ஒரு 10க்கு 10 ரூம் இருக்கக்கூடிய அந்த குடிசை வீட்டுல வாழ்ந்து கொண்டிருந்தக்கூடிய கொடுமையை பார்த்துட்டு அவருக்கு அந்த கூத்துக்கலையை தவிர வேற எதுவுமே தெரியாது. 50 ஆண்டு காலம் தென் மாநிலம் முழுக்க, பகுதி முழுக்க வந்து கூத்தின் மூலமாகவே தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த, வேற வேலைக்கும் பெருசா போக தெரியாத அந்த கலைஞனுக்கான வாழ்வு என்பது மிக கொடூரமான வாழ்வு இருப்பதை பார்த்து உடனடியாக அன்னைக்கே வந்து திருநெல்வேலி கலெக்டரை பாக்குறாரு, பேசுறாரு. கலெக்டரை நேரடியா கூட்டிட்டு வந்து அவர் வீட்டை காட்டுறாரு. கலெக்டருக்கு அது வந்து ஒரு பெரிய சிரமம் ஆயிடுச்சு. என்னன்னா ஒரு 50 வருஷம் அந்த பகுதி முழுக்க கூத்து கலைஞனா இருந்தவனுடைய நிலைமை இப்படிதான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் வீடு கட்டுவதற்கான ஏற்பாடு செய்து தன் வாழ்நாள்ல ஒரு டார்ச் வீட்டுல, ஒரு சிமெண்ட் வீட்டுல வாழ்வோம்னு ஒருபோதும் தங்கராஜ் நினைச்சிருக்க மாட்டார். ஆனால் அப்படியான ஒரு கனவை சாத்தியப்படுத்திய ஒரு பெரிய பணியை செய்தது தோழர் நாரும்பநாதன். அதே போல இந்த நாங்குநேரியில வந்து அந்த பள்ளி மாணவரை வந்து சாதி வெறியோடு தாக்குதல் நடத்த போது அந்த 1 மாசம் அந்த பையனோடு இருந்து அவனுக்கான தேவையான உதவிகள் உட்பட எல்லாத்தையும் செய்து கொண்டிருந்த தோழர் நாரும்பநாதன். ஒரு புறம் கலை இலக்கிய செயல்பாட்டோடு சேர்ந்து இயங்குவது, இன்னொன்று வெறும் எழுத்தோடு நிற்பாமல் சமூக செயல்பாட்டிலும் தன்னை இணைத்துக் கொள்வது என்று வாழ்ந்த 2 பெரும் தலைவர்களுடைய இறப்பு தாமியசாவுக்கு என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியான, தாங்க முடியாத ஒரு பெரும் துயரத்தினுடைய காலமாக இது மாறிவிட்டது. தோழர் மைதிலி அவர்கள் தான் கேட்டாங்க, என்ன ஒரு நந்தலாலா நிகழ்ச்சி நடத்துறதுக்கு 1 வாரம் தள்ளி போச்சு, 1 வாரம் தள்ளி போனதுக்காக இன்னொரு உயிரா என்று ஒரு கேள்வி எழுப்பினார். அப்படியாகத்தான் இப்பொழுது மாறிவிட்ட இந்த சூழலில் தோழர் நாரும்பநாதன் அவர்களுக்கும் தோழர் நந்தலாலா அவர்களுக்கும் நாம் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம்.